அஸ்ஸலாமு வெல்கம் பேக் டு மை சேனல் சலமா சாபி விலாக்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கோம். நீங்களும் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கீங்கன்னு நம்புகிறோம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டே இன் மை லைஃப் விலாக் தான் பார்க்க போகிறோம். சூப்பர் டேஸ்டி அண்ட் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு ஃப்ரைட் சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் மார்னிங் ராகி கூழ் தான் காய்ச்சி கொடுத்தேன். எதுக்காகனா ஆஃப்டர்நூன் டைம் சிக்கன் பிரியாணி சாப்பிட்றேன். ஸோ மார்னிங் கொஞ்சம் லைட்டாக இருக்கட்டும் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கூழ் தான் காய்ச்சி கொடுத்தேன். ஸோ அப்படியே கூழ் காய்ச்சின கையோடையே நான் பிரியாணி செய்கிறதுக்கு வேலைக்கு நின்றுட்டேன். நான் ஹப்பிக்கு ஈவினிங் டியூட்டி இருக்குது. அதுக்காக வெங்காயம் ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயம் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். இதை நம்ம இப்போ பேனில் நம்ம போட்டு நல்லா ஃப்ரைடு ஆனியன் பண்ணி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த கேஷ்யூ நட் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த பிரியாணிக்கு கொஞ்சம் நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பண்ணுறோங்கிறனால நல்லா இந்த முந்திரி பருப்பு வெங்காயம்லாம் நல்லா வணங்கி வரும்போது நல்லாவே டேஸ்ட் வரும். ஸோ நல்லா ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறமா இந்த முந்திரி பருப்பெல்லாம் நம்ம வெளியில் எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக அதே ஆயில் தான், நான் எக்ஸ்ட்ரா ஆயிலெல்லாம் ஆட் பண்ணல. அதே ஆயிலில் வெங்காயம் 2 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா, அதையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வணக்கி எடுங்க. இந்த ஃப்ரைட் ஆனியன்ஸ்க்கு நம்ம நிறைய எண்ணெய் போடணும்னு கிடையாது. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இருந்தாலே இந்த ஃப்ரைட் ஆனியன்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நான்ஸ்டிக் தவா மட்டும் இருந்துச்சுனாலே போதும். இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலர் ஆனதும் நம்ம இதை வெளியில் எடுத்து வச்சிடலாம். அடுத்தது இங்கே ஒரு 4 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 பெரிய சைஸ் தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு லெமனும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை வச்சு தான் மொத்தமாக நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். மொத்தமாக 1 கிலோ சிக்கனில் நம்ம இன்றைக்கி பிரியாணி செய்ய போகிறோம். ஸோ 1 கிலோ சிக்கன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம பீசஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பவுலில். இதை நம்ம மேரினேட் பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு ஃபுல் லெமன் நான் புழிஞ்சிக்கிறேன். நல்ல ஜூஸஸ் இருக்கிற லெமன்னா அரை லெமன் மட்டும் புழிஞ்சிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுதான் இதுக்கான மேரினேஷன். இது ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் ஆகட்டும். அப்படியே விட்டுருங்க. நல்லா சிக்கன் எல்லா இடத்துலையும் அந்த மசாலா படுற மாதிரி பண்ணிக்கோங்க. 1/2 அன் ஹவர் கழித்து ஒரு ஃப்ரை பேன் நான் இங்கே வச்சுருக்கேன். அதில் தேங்காய் எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். இது கொச்சின் ஸ்டைல் பிரியாணி. ஆக்சுவலாக கேரளா கொச்சின் இருக்குல்ல, அந்த ஸ்டைல் பிரியாணி. அதனால நம்ம தேங்காய் எண்ணெயில் பண்ணும்போது அந்த ஆத்தென்டிக் டேஸ்ட் வரும். அதுக்காக தான் நான் எனக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். அதில் நம்ம சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா 2 சைடும் இப்போ 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கிறது ஃப்ரை பண்ணுறதுக்காக இல்லை. இது சும்மா லைட்டாக ஒரு டோஸ்ட் ஆகி வரணும், அவ்வளோதான். ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் இது அந்த சூட்டில் இருந்தால் போதும். அதுக்கப்புறமா இதில் நம்ம தண்ணி ஊற்றிட போகிறோம். ஸோ எனக்கு இந்த பேன் பத்தலைங்கனால நான் வேறு பேனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட போகிறேன். நீங்கள் வைக்கும்போதே ஒரு கரெக்டான பேனில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த 1 kg சிக்கன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி நான் ஆட் பண்ண போகிறேன். ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு தண்ணி பாருங்கள். இந்தளவுக்கு ஊற்றிட்டோம். இனி சிக்கன்லேருந்து நமக்கு நிறைய தண்ணி வரும். அதனால் இந்தளவுக்கு தண்ணி போதும். இதை க்ளோஸ் பண்ணி வச்சு 10 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் குக் பண்ண போகிறோம். ஸோ இது எதுக்குன்னா சிக்கனை நல்லா வேக வச்சு எடுக்கிறதுக்காக தான். 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 10 நிமிஷம் இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு. சிக்கனு நல்லா வெந்திருக்கு. பாதி ஹாஃப் குக்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை தனியாக வெளியில் எடுத்து வச்சிடலாம். இந்த தண்ணி இருக்கு இல்லையா, சிக்கன் வேக வச்ச தண்ணி, இந்த சிக்கன் ஸ்டாக் நம்ம அப்படியே வச்சுக்கணும். கிரேவியில் ஆட் பண்ணும்போது சூப்பர் ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்காக நம்ம அந்த சிக்கன் ஸ்டாக் அப்படியே எடுத்து வச்சிடலாம். சிக்கன் தனியாக நம்ம எடுத்து வச்சது இங்கே இருக்குது. இப்போது இன்னொரு பேன் வச்சு அதுலேயும் தேங்காய் எண்ணெய் சூடு பண்ணுறேன். இப்போ நம்ம சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ அது பேர் ஃப்ரைட் சிக்கன் பிரியாணி. அதனால் சிக்கனை நம்ம இப்போ தனியாக நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அது எப்படி ஃப்ரை ஆகணும்னா நல்லா மொறுன்னு ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். டீப் ஃப்ரை பண்ணுறது இருந்தாலும் பண்ணலாம். பட் இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு நிறைய ஆயில் தேவைப்படாது. ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு சிக்கன் பார்க்கும்போது தெரியும், அது மேலே ஒரு ப்ரௌன் கலரில் லேயர் ஃபார்ம் ஆகும். அப்போ அது நல்லா கிறிஸ்பியாக வணங்கிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அந்த டைம் நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம். இப்போது சிக்கன் ஃப்ரை பண்ண அதே ஆயிலில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 4 வெங்காயத்தையும் ஆட் பண்ணிடலாம். 4 பெரிய சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணிட்டு இது நல்லா வணங்கணும். ப்ரௌன் கலர் ஆகும். அந்த அளவுக்கு நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. நம்மளோட இந்த சிக்கன் பிரியாணி ஃபுல்லுத்துக்குமே டேஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த ஆனியன்ஸ்லேருந்து தான் வரப்போகுது. சூப்பரான ஒரு மசாலா இது. கண்டிப்பாக செஞ்சு பார்த்திங்கன்னா வீட்டில் அந்தளவுக்கு உங்களுக்கு சூப்பர் ரெஸ்பான்ஸ் இருக்கும். அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனுக்கு ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம்ல, அதுக்காக தான். நல்லா வணக்கிங்க. ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப்பராக நம்ம சிக்கன் பிரியாணி பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில்.
இப்போ கொஞ்சமாக புதினா இலை போட்டிருக்கேன். புதினா இலை நம்ம பிரியாணிக்கு போடும்போது கொஞ்சம் நிறையலாம் தேவைப்படாது. ஒரு 4-5 புதினா இலை மட்டும் அந்த ஃப்ளேவருக்காக போட்டுக்கலாம். அடுத்தது இது நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சு 4 பெரிய சைஸ் தக்காளி இருக்கு இல்லையா, அதுவும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துட்டிங்கன்னா சீக்கிரமாக உடஞ்சி வணங்கிடும். அதுக்காக கொஞ்சம் பழுத்த தக்காளியாக பார்த்து எடுத்துக்கோங்க. இதை நல்லா போட்டு நல்லா கிரேவி மாதிரி ஆற வரைக்கும் நல்லா வணக்கி எடுப்போம். கொஞ்சமாக உப்பும் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்துட்டு சீக்கிரம் வளர்ந்து வந்துடும். இப்போ 1.5 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் போட்டிருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா போட்டிருக்கேன், 1 டீஸ்பூன் அளவு பெப்பர் பவுடர் போட்டிருக்கேன். இதுவும் ஆட் பண்ணிக்க, சால்ட் ஆட் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வணக்கிக்கலாம். இது நல்லா ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இந்த பொடி எல்லாமே வந்து நல்லா வணங்கணும், அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கிரேவி வந்து வணங்கி வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி நல்லா அந்த இதெல்லாம் உடஞ்சி நல்லா வணங்கணும். இந்த ஸ்டேஜில் ஒரு கொத்தளவு கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணுறேன். கருவேப்பிலை வந்து பார்த்திங்கன்னா சரியான ஃப்ளேவர் என்ஹான்சரு, சூப்பர் ஃப்ளேவர் வந்து கொடுக்கும் நம்மளோட இந்த கிரேவிக்கு, சிக்கன் கிரேவிக்கு. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம சிக்கன் ஸ்டாக் எடுத்து வச்சோம் இல்லையா, சிக்கன் வேக வச்ச தண்ணி, அதை வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம அப்படியே வந்து ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இது நல்லா ஒரு கட்டியான கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வர்ற வரைக்கும் இதை நல்லா நம்ம வணக்கி விட்டு க்ளோஸ் பண்ணி வச்சு குக் பண்ணிக்கோங்க. அந்த தண்ணியில் இருக்கிற அந்த பச்சை வாசமும் போய் ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு இது வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நல்ல ஒரு மனம் இருக்கும். இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச சிக்கன் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணி வச்ச சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சு அந்த சிக்கன் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணும்போது நல்லா கொஞ்சம் கட்டியாக ஃப்ரை பண்ணியிருக்கோம் இல்லையா, அது லைட்டாக ஸ்மூதன் ஆகிறதுக்காக கொஞ்சம் மூடி வச்சு குக் பண்ணிட்டோன்னா ஒரு 5 நிமிஷம் சிக்கன் நல்லா சூப்பராக வந்து ரெடி ஆயிரும். ஃப்ரை பண்ண சிக்கன் இந்த கிரேவியில் போட்டு பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஸ்டைலில் ஒரு தடவை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக உங்களை வந்து ரொம்பவே பாராட்டுவாங்க, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இப்போ அதுக்கான ரைஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு குக்கர் வச்சுருக்கேன். அதில் தேங்காய் எண்ணெய் போட்டுட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, ஒரு பே லீஃப் அதுவும் வந்து போட்டுட்டு தண்ணி வந்து எந்த அளவுக்கு ஊற்றுவீங்களோ அந்தளவுக்கு ஊற்றிக்கிங்க. 2 கப் நான் எடுத்திருக்கேன் பாஸ்மதி அரிசிக்கு. 3 கப் அளவு தண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லியால் புதினாலையும் போட்டுட்டு நல்லா கொதி வந்த அப்புறமா ரைஸும் வந்து போட்டுடலாம். பாஸ்மதி ரைஸ் 15 மினிட்ஸ் நான் சோக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா குக் பண்ணி ஓரளவுக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு வர ஸ்டேஜில் நம்ம வந்து விசில் போட்டு வச்சிடலாம். விசில் போட்டு ஒரே ஒரு விசில் வந்து விட்டால் போதும், நல்லா சூப்பராக வந்து வெந்து கிடச்சிரும். இப்போ நான் ஒரு விசில் விட்டு எடுத்துட்டேன். இது ரிலீஸ் ஆனதுமே ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அப்போ தான் இந்த குக்கரில் வைக்கிற எந்த ரைஸாக இருந்தாலும் குழையாமல் இருக்கும். அதனால் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது நல்லா ரைஸ் வந்து உடையாமல் நல்லா கரெக்டான இதில் வந்து வெந்து வந்திருக்கும். இந்த மாதிரி வெந்தால் போதும் நமக்கு. இப்போ வந்து சாப்பிட்ற டைம் வந்துருச்சு. நான் எப்படி வந்து உங்களுக்கு பிளேட்டிங் பண்ணுறேன்னு சொல்லித்தரேன். ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக கேஷ்நட் வச்சுக்கோங்க. கீழே கொஞ்சமாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து ஆனியன்ஸ் வச்சிடலாம். வச்சுட்டு அதில் நம்மளோட ரைஸ் வந்து போட்டுக்கலாம். ரைஸ் இந்த மாதிரி ஃபுல்லாக பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஒரு பிளேட்டில் வந்து கவுத்திடுறேன். நான் வந்து இன்றைக்கி நல்லா டேஸ்டியாக சாப்பிடணும் ஒரு இதில் இருக்கிறனால வாழையில் எடுத்திருக்கேன். வாழையில் சாப்பிடும்போது பயங்கரமாக இருக்கும் டேஸ்ட்டு. நம்மளோட கிரேவியும் சூப்பராக ரெடி ஆகிருக்கு. நல்லா திக்காயிருச்சு. செஞ்சு வச்ச டைமில் வந்து பார்த்திங்கன்னா சரியான திக்னஸ் வந்துருச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சூப்பர் டேஸ்டியான கொச்சின் ஸ்டைலில் பொரிச்ச கோழி பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரெஸ்டாரண்ட்டெல்லாம் நம்ம இதுக்காக போகணுங்கிறது கிடையாது, நிறைய காசெல்லாம் வந்து செலவு பண்ணணும் கிடையாது. நம்ம வீட்டில் வாங்க சிக்கன் வச்சு ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தாலே போதும். அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட்லாம் போகலான்னு சொல்லவே மாட்டாங்க, அவ்வளோ டேஸ்டியாக வந்துட்டு சாப்பிட முடியும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்ப்பீங்க நம்புகிறேன். அப்படி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இமேஜஸ் எல்லாம் வந்து எனக்கு கண்டிப்பாக மெயில் பண்ணுங்கள். அண்ட் எப்படி வந்துச்சுங்கிறது கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஆஃப்டர்நூன் லன்ச் சாப்பிட்டு முடிச்ச அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஹப்பி வந்து டியூட்டி வந்து கிளம்பிட்டாங்க ஈவினிங்கு. அதுக்கப்புறம் நாங்கள் ஃப்ரீயாக தான் இருந்தோம். ஸோ நானும் அஸ்லாம் வந்து கேக் பேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக் பேக் பண்ணுறதுக்காக வந்துட்டோம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன கேக் பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா சூப்பரான மில்கி லெச்சஸ் கேக் தான் வந்து பண்ண போகிறோம். ஒரு பால் மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக, ரொம்ப டேஸ்டியான கேக் இது. ஸோ அதுக்காக நானும் அஸ்லாம் வந்து கேக் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலாக இந்த கேக் வந்து முந்தின நாள் ரெடி பண்ணி வச்சுட்டோம், அடுத்த நாள் தான் வந்து சாப்பிட முடியும், அந்த மாதிரி தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எக்கெல்லாம் பீட் பண்ணி கேக் வந்து ரெடி பண்ணிட்டேன். கேக் ரெசிபி வந்து நான் எடுக்கல, வீடியோ வந்து ரொம்ப லென்த்தியாக போகும்னு சொல்லனால எடுக்கல. உங்களுக்கு அப்படி கேக் ரெசிபிஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தனியாக வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன்.
ஸோ கேக் பேட்டரெல்லாம் ஊற்றி கேக் வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ அன்றைக்கி வந்து இந்த கேக்கு ரெடி மட்டும் தான் பண்ணி வச்சோம். ஸோ நெக்ஸ்ட் டே தான் நான் வந்து இதை ரெடி பண்ணேன். அதுவும் வந்து உங்களுக்கு நான் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அடுத்த நாள் வந்து நான் எடுத்து சைட்ஸ்லாம் கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஸோ முந்தின நாள் வந்து ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா ஆறுனதுக்கப்புறம் தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க, நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ ஒரு 1/4 கப் அளவு பால் எடுத்திருக்கேன். அப்புறமா ஒரு 1/4 கப் அளவு விப்பிங் க்ரீம் வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி தான் ஹோல்ஸ் போட்டு தான் எடுத்துக்குவேன். அடுத்ததாக வந்துட்டு கண்டென்ஸ்ட் மில்க் ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஐடியா பாருங்கள். இந்த மாதிரி நம்மளோட சிசர் வச்சு இந்த மாதிரி தூக்கணும்னா ஈஸியாக வந்து வந்துடும். ரொம்ப கஷ்டப்பட்டு கை வலிச்செல்லாம் திறக்கணும்னு இல்லை. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இந்த 3யுமே வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கண்டென்ஸ்ட் மில்க் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பால் வந்து இந்த கேக் மேலே ஃபுல்லாக நம்ம ஊற்றி விட போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபோர்க் வச்சு நல்லா வந்து ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளோட இந்த பால் எல்லா இடத்துலையும் வந்து இறங்கும். அதுக்காக நல்லா ஹோல்ஸ் போட்டு விட்டுருக்கோங்க கேக் மேலே. இப்போ வந்து இந்த பால் நம்ம எடுத்து வச்ச பால் எவ்வளோ கட்டியாக சூப்பராக இருக்குது பாருங்கள், க்ரீமியாக இருக்குது. இந்த மில்க் வந்து இது மேலே ஃபுல்லாக வந்து ஊற்றி விட்டுறலாம். இந்த கேக் வந்து வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுவுமே வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மேலே ஃபுல்லாக வந்து நம்ம க்ரீமியாக வந்து ஊற்றி விட்டுறலாம். எல்லா இடத்துலையும் நல்லா அந்த பால் வந்துட்டு சோக் ஆகணும் அந்த கேக்கில். அப்போ தான் வந்து இந்த கேக் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நமக்கு எடுக்கும்போது அப்படி வெண்ணெய் மாதிரி கையில் திரண்டு வர்ற மாதிரி இருக்கணும். ஸோ அப்போ தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். அடுத்ததாக ஒரு 1/4 கப் அளவு விப்பிங் க்ரீமில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கண்டென்ஸ்ட் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ளம் கேக் செஞ்சு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் இந்த கேக் செஞ்சுட்ருக்கேன். ஏன்னா ப்ளம் கேக் 2 நாள் வைக்கணும் இல்லையா. ஸோ அதுக்கு இடையில அஸ்லான் கேட்டே இருப்பானோ அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கேக் செஞ்சுட்டேன். ஸோ இந்த கேக் இருந்துச்சுன்னா அவன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விப்பிங் க்ரீம் நல்லா அடித்து வச்சுட்டேன் கண்டென்ஸ்ட் மில்க் போட்டு. இப்போ நம்ம பால் ஊற்றின அந்த கேக் மேலேயே விப்பிங் க்ரீம் வச்சு நல்லா வந்து 4 சைடு நம்ம க்ளோஸ் பண்ணி எடுத்துடலாம். ஸோ லெச்சஸ் கேக்னால் இந்த மாதிரி தான் இருக்கணும். நீங்கள் இதை விட ஒரு பவுலுக்குள்ளே வச்சு செஞ்சீங்க அப்படின்னா அந்த பால் வந்து வெளியில் எங்கேயும் போகாமல் அந்த கேக்லேயே வந்து இருக்கும். நான் வந்து கம்மியான பால் தான் ஊற்றினங்கிறனால நான் பிளேட்லேயே வச்சு ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து கேக்ஸ் எல்லா சைட்லேயும் நிறைய க்ரீம்ஸ் வந்து போடுங்க. அப்போ தான் லெச்சஸ் கேக் வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும், நிறைய க்ரீமியாக வரும்போது. இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இது ரொம்ப நீட்டாக இருக்கணும்லாம் கிடையாது. லெச்சஸ் கேக்குங்கிறனால அந்தளவுக்கு நீட்டாக இருக்கணும்லாம் இல்லை. ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு இது மேலே ஒயிட் சாக்லேட் வந்து கொஞ்சம் கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சுற்றி வந்து நான் போட்டுக்க போகிறேன். இது வந்து ஒரு அழகுபடுத்துறதுக்காக தான். இது வேண்டாம் சொல்லிட்டா ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் அந்த கேக்கே நீங்கள் கட் பண்ணி கூட சாப்பிட்டுக்கலாம். ஸோ நான் வந்து கொஞ்சம் ஒயிட் சாக்லேட் இருந்துச்சு வீட்டில், பார்க்குறதுக்கும் கொஞ்சம் அழகாக இருக்கும் வீடியோவில் காட்டுறதுங்கிறதுக்காக கொஞ்சம் வந்து ஒயிட் சாக்லேட் இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்றேன். இது வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும். அந்த ஒயிட் சாக்லேட்டு கூட வரும்போது இனிமேல் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ வந்து இதை கட் பண்ணிடலாம். ஒரு 1 ஹவர் கிட்ட ஃப்ரிட்ஜில் கண்டிப்பாக ரெஃப்ரிஜிரேட் பண்ணுங்கள். அப்போ தான் கேக்கோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நல்லா 1 ஹவர் கழிச்சதுக்கப்புறமா தான் நான் கட் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். பீசஸ் வந்து போட்டுட்ருக்கேன். இது வந்து ரெடி பண்ணுற வரைக்கும் அஸ்லாம் வந்து தூங்கிட்டு தான் இருந்தான். ஸோ என்றைக்கு அதுக்கப்புறம் தான் வந்து இதை பார்க்கவே செய்கிறான். நான் வந்து ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். நான் பார்த்ததுக்கப்புறம் இது வந்து பாருங்கள், கேக் அப்படின்னாலே வந்து சரியான இஷ்டம். எனக்கும் அதே மாதிரி தான் கேக் வந்து ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி தான் அஸ்லானும் கேக்குங்கும்போது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. ஸோ அதை வந்து அவனுக்கு கட் பண்ணி கொடுத்துட்டேன். ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. இந்த கேக்குமே வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ இதோட முடியுது. இன்றைக்கி வந்து ரெசிபீஸ் மட்டும் தான் காட்டியிருப்பேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் நல்லதாக வந்து கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. எனக்கும் வந்து உங்கள் சப்போர்ட் கொடுங்க. ஸோ இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வரும். அண்ட் இன்னும் ஒரு நல்ல வீடியோவோட உங்கள் எல்லாத்தையும் வந்து நான் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் டேக் கேர், பாய், தேங்க்யூ, அஸ்ஸலாமு அலைக்கும்.